10ஆம் வகுப்பு கணிதம் இயல் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6ல் 27 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி பாருங்க. 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். படம் வரைஞ்சுக்கலாம். இதுல முதல் கட்டடம் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இரண்டாவது கட்டடத்தை இங்க வரைஞ்சுக்கலாம். கணக்கு நல்லா படிச்சு பாருங்க. இந்த கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம். அப்படின்னா இரண்டாவது கட்டடம் உயரமாவோ முதல் கட்டடம் உயரம் கம்மியாவோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது இரண்டாவது கட்டடம், இது முதல் கட்டடம். இந்த ரெண்டு கட்டடங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு கணக்குல கொடுத்திருக்காங்க 140 மீட்டர். கணக்கு இறக்க கோண கணக்கு. அதனால நம்ம பார்வை கோடு வரைஞ்சுக்குவோம். இங்க பார்வை கோடு. இங்க இருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு இறக்க கோணம் 30 டிகிரி. இங்கிருந்து முதல் கட்டடத்தோட உச்சிக்கு இறக்க கோணம் 30 டிகிரி. அடுத்து முதல் கட்டடத்தின் உயரம் கொடுத்திருக்காங்க. முதல் கட்டடத்தின் உயரம் எவ்வளவு அப்படின்னா 60 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இந்த கோடு இந்த கிடைமட்ட தொலைவு கோடுக்கு இணையா நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இது 60னா இதுவும் 60. பேர் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி. இதுக்கு நம்ம எம்னு பேர் கொடுத்துக்குவோம். என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம், உங்க வசதி தான். இப்ப நம்ம கிட்ட ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? செங்கோண முக்கோணம் ஏஎம்டியில் இது 30னா இதுவும் 30 இல்லையா? பாருங்க, இதுல நமக்கு இந்த பக்கம் தேவைப்படுது, இந்த பக்கம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம டான் தீட்டா எடுப்போம். டான் தீட்டாவுக்கான ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டான் தீட்டா. தீட்டா எவ்வளவு கணக்குல 30 டிகிரி சமம் எதிர்பக்கம். எதிர்பக்கம் எம் டி பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஎம். டான் 30க்கு நமக்கு மதிப்பு தெரியும் 1/√3. MD நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஏஎம்ங்கிறது பிசிக்கு சமம். பிசி 140, அது அப்படிங்க போடுங்க. போட்டுட்டு 140 அந்த பக்கம் கொண்டு போங்க. போனீங்கன்னா MD சமம் 140/√3. நாம எப்போதுமே கீழே √3 இருக்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதனால ஒரு √3 கொண்டு பெருக்கிட்டு ஒரு √3 கொண்டு நாம வகுத்துருவோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 140√3/3. 1 3 3 140 அடிச்சுக்குங்க. 4 3 12, மீதி 2 20, 6 3 18. புள்ளி வச்சுக்குங்க. 18 போக மீதி 2 20 இருக்குன்னு நினைச்சுக்குங்க. 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க என்ன கிடைச்சிருக்கு? 46.67ன்னு நம்ம இங்க ரவுண்ட் பண்ணிக்குவோம். பெருக்கல் √3ஓட மதிப்பு 1.732. கணக்குலயே கொடுத்திருக்காங்க, உங்களுக்கும் தெரியணும். இந்த ரெண்டையும் பெருக்குவோம். 46.67 பெருக்கல் 1.732. 2ஆல பெருக்குங்க. 2 7 14, மீதி 1. 2 6 12, 1 13க்கு 3, மீதி 1. 2 6 12, 1 13, மீதி 1. 2 4 8 1 9. 3ஆல பெருக்குங்க. 3 21, மிச்சம் 2. 3 18, 2 20, மீதி 2. 3 18, 2 20, மீதி 2. 3 12, 12 2 14. 7ஆல பெருக்குங்க. 7 7 49, மீதி 4. 6 7 42, 4 46, மீதி 4. 6 7 42, 4 46, மீதி 4. 4 7 28, 4 32. 1ஆல பெருக்குங்க. 1 7 1 6 6, 1 6 6, 1 4 4. கூட்டுங்க. 4 4 9 3 12க்கு 2, மீதி 1. 10 16, 23, மீதி 2. 12 16, 18க்கு 8, மீதி 1. 7 8 9 1 10, மீதி 1. 3 4 7 1 8. 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு 80.832444ன்னு வரும். 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணீங்கன்னா 80.83ன்னு கிடைக்கும். 80.83 மீட்டர். நமக்கு MD கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க?
2வது கட்டடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டிசி கேட்டிருக்காங்க. 2வது கட்டடத்தின் உயரம் வேணும்னா எம்சி 60 அது கூட நாம கண்டுபிடிச்ச டிஎம் 80.83 கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 60 80 140.83 மீட்டர் உங்களுக்கு விடையா கிடைக்கும். நன்றி மாணவர்களே.